தமிழகத்தில் போதை புழக்கத்தை திமுக அரசு தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டி என்டிஏ கூட்டணியின் பாஜக இளைஞரணி சார்பில் சென்னை எழும்பூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், இந்த போராட்டம் குறித்த விரிவான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் சரவணன். தமிழகத்தில் போதை பழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல இடங்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் என்பது கணிசமாக அதிகரித்து உள்ளது என்றும், குறிப்பாக பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களிடம் அதிக அளவில் இந்த கஞ்சாவை பயன்படுத்துகிறார்கள் என்றும், போதைப் பொருள் பழக்கத்தால் சட்ட ஒழுங்கு சீர்குலைத்து உள்ளதாகவும், குறிப்பாக பள்ளிகள் மற்றும் கல்லூரி அருகில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தாராளமாக எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது என்றும், அதிலும் சென்னையில் அரசு பள்ளியில் மாணவன் ஒருவரிடமும் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது என்றும், அதே போன்று திமுக கட்சி சார்ந்தவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்காகவும் விற்பனை செய்வதற்காகவும் பல திமுக கட்சியை சார்ந்தவர்களும் கைது செய்திருந்தார்கள் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது இந்த போதைப் பொருள் பழக்கத்தை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்கள் அதிகரித்து உள்ளதால் தமிழ்நாடு சீரழிந்து விடும், உடனடியாக போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள்ல தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால், குறிப்பாக தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சி அமைத்தால் மட்டுமே தான் இதை எல்லாமே ஒழிக்க முடியும் என்றும், திமுக அரசு தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்தால் தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல அதிகமான அளவில் கஞ்சா போதைப் பொருட்கள் பழக்கங்களும் அதே போல மதுபான கடைகளும் அதிக அளவுகள்ல பரவி இருக்கும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கேற்றவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஏனென்றால் இவர்களே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளே பல இடங்களில் விற்பனை செய்து வருகிறார்கள். அவர்கள் தான் அதிகமான இடங்களை விற்பனை செய்தது மூலமாக இந்த கஞ்சா புழக்கம் மிகப்பெரிய அளவுகளில் இங்க பரவி இருக்கிறது என்றும், காவல்துறை தரப்பில் இருந்தும் கூட அதிக நபர்கள், குறைந்தபட்சம் ஒரு 80 நபர்கள்ல காவல்துறையினர் திமுக கட்சி சார்ந்தவர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்றும், இவர்கள் ஆட்சி இருப்பதன் காரணமாக தான் தமிழகத்தில் பல இடங்கள்ல இந்த போதை பொருட்கள் அதிக அளவில் இருக்கிறது. உடனடியாக திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். திமுக ஆட்சியை அகற்றிட்டு தேசிய ஜனநாயக ஆட்சிக்கு வந்தால்தான் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும் என்றும் கூட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் தரப்பிலிருந்து கூறியிருந்தார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக பாஜக இளைஞரணி மாநில தலைவர் சூர்யா மற்றும் மாவட்ட தலைவர்கள் அமமுக கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சர் செந்தமணியன், அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ், அதிமுக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். குறிப்பாக ஒவ்வொரு நபர் கையிலும் பதாகைகளை ஏந்தி போதைப் பொருட்களை உடனடியாக ஒழிக்க வேண்டும் என்றும் கண்டன கோஷங்களை எழுப்பி வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.